குறித்து இன்று வாழ்த்துகிற அதுபோல என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நம்பிக்கையையும் நாங்கள் அதிகரிக்க ஆன்மீகத்தில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி செபிப்போமா. எல்லோரும் நம்முடைய இரண்டு கரங்களையும் நம்முடைய இதயத்தின் மேல் வைத்து இரண்டு கரங்களையும் என் இஸ்ரவேலின் தேவனே, என் தேவனே, என் வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை நினைப்பவரே நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் முழுவதும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, திருக்கரம் என்னை தாங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதற்கு யார் முன்னிலையிலும் நாங்கள் அவமானப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாய்மடியில் தவழுகின்ற ஒரு குழந்தையை போல நாங்கள் உங்களுடைய வல்லமையான அந்த ஆலயத்தில் நற்கருணையானுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தானியலை போல ஜெபிக்க, அண்ணாவை போல அழுது நான் காத்து கொண்டிருக்க, மதலன் மரியாவை போல அழுது ஜெபிக்க, அன்னை மரியாதை போல ஆண்டவரோடு தாழ்த்தி கொள்ள வல்லமை தந்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் இறங்கி வருகிறார். வல்லமையான தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலிருந்து தூய ஆவியானவரை ஒழிந்து இன்னும் ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமகம் எவ்வளவு இன்பமாய் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறீரோ, அதுபோல ஆத்ம தேவனே, உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்ற ஜெபிக்கிற உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமாய் உம்மை போற்ற வல்லமையை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போமா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை விரித்து, கரங்களை ஆண்டவர் பக்கமாக உயர்த்தி செபிப்போமா. இஸ்ரவேலின் ராஜாவே, அப்பா இயேசுவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரை பார்த்து எல்லாம் ஆண்டவர் இயேசுவே, நன்றி நன்றி நாதா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவர் பாருங்க, நன்றி நன்றி நாதா. அப்பா, அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா இயேசுவே. ஆண்டவரை பார்த்து இயேசுவே, இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, நன்றி நன்றி நாதா. ஆண்டவரை பார்த்து அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் ஆண்டவர், நன்றி நன்றி நாதா. பார்த்து நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக என்னை நான் செலுத்திடுவேன். ஆண்டவருக்காக 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, ஆண்டவர் பார்த்து இயேசுவே,
இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. ஆண்டவரை பார்த்து அளவில்லா அன்பிற்காக எல்லா நன்மைகளும் நினைத்து பாருங்க. நன்றி நன்றி நாதா. நல்ல ஒரு மாலை பொழுதை கொடுத்திருக்கிறார். அளவில்லா அன்பிற்காக நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். நன்றி நன்றி நாதா. இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். அளவில்லா அன்பிற்காக எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா. நன்றி ஆண்டவரே. அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர். நன்றி நன்றி நாதா. ஆண்டவர் தவ காலத்தை கொடுத்திருக்கிறார். அளவில்லா அன்பிற்காக நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நாதா. ஆண்டவர் நம் அருகாமையில் அமர்ந்திருக்கிறார். அளவில்லா அன்பிற்காக கோட்டையாக கேடயமாக இருக்கிறார். நன்றி நன்றி நாதா. ஆண்டவரை பார்த்து இரு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? அளவில்லா அன்பிற்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா. நற்கருணை ஆண்டவரே. அளவில்லா அன்பிற்காக நன்றி தேவனே. நன்றி நன்றி நாதா. சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அளவில்லா அன்பிற்காக நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நாதா. இயேசுவே அளவில்லா அன்பிற்காக நன்றி தேவனே. அப்பா நன்றி நன்றி நாதா. இயேசு ஆண்டவரே. அப்பா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் நம்மை எதிர்க்கிறவர் யாராக இருந்தாலும், தள்ளினவர் மத்தியிலும் நம்மை தள்ளினவர் யாராக இருந்தாலும், பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். திருவிருந்தை கொடுக்கிறார். அன்பாக கணம் பண்ணினே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கா தெரியுமா? நம்ம கேட்கிறோம், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கிறோம். எவ்வளவு நன்றி பாருங்க. அவ எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறா பாருங்க. நன்றி சொல்லி இருக்கிறோமா? பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நல்லது. அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் நம் தேவன். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி சொல்லிப்பார், மகிழ்ச்சியோடு இருப்பாய். ஆண்டவர் நம்மை சொல்கிறார். உன் அருள் தாரும் ஐயா. வழி நடத்துகிற இயேசு ராஜனே, என் கண்ணீரை துடைக்கிற காலம் எல்லாம் காக்கிற என் தேவனா எல்ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவாயிரே, என்னை பார்த்துக் கொள்பவரே, என் அரணாக எபினேசரே, எனக்கு உதவுபவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். வலது கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணுமோ அவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே நல்லவர். ஹalleluya ஹalleluya. ஜோரா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நல்ல கை தட்டுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஜோரா நல்ல கையை தட்டு. வலிச்சாலும் கை தட்டுங்க. நல்ல கை தட்டு. நல்ல எலும்பு வலிக்கணும். நல்ல கை வலிக்கணும். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் வரக்கூடாது சொல்லுவாங்க. இது வந்தானா கோச்சிக்காதீங்க. இப்படி வந்தா தான் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். அதற்காக விவிலியம் வைத்திருக்கிறீர்களா? விவிலியம் வைத்திருக்கிறீர்களா? என்னம்மா சிரிக்கிறீங்க? வந்த உடனே எல்லாம் பல்ல காட்டுறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya
பிரியமான சகோதர சகோதரிகளே, 8 மணியோ அல்லது முன்பாகவோ அதுவரை உங்களிடம் ஒரே ஒரு தலைப்பிலே சிந்திக்க போகிறேன். உங்களோடு நான் பேசுறது புரியல அப்படின்னா கை தூக்கிடுங்க. ஏன்னா நான் நார்மலாகவே கத்துவேன், திடீர்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன், திடீர்னு அப்படியே ஒரு மேலே போயிடுவேன். அதனால் வாய்ஸ் புரியல, வார்த்தைகள் புரியல அப்படின்னா உயர்த்துங்கள் கையை. ஓகேங்களா? உங்களுக்கு புரிய வேண்டும். என்ன வேண்டும்? உங்களுக்கு புரிய வேண்டும். புரிந்தால்தான் தியானிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இடையில நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லுவேன். யாருன்னா சொல்லணும்னா பக்கத்தில் வந்து நீ சொல்ற வரை நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்கல அப்படின்னா பக்கத்தில் வந்து நீ கையை தூக்குற வரை நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆளு கம்மியாக தான் இருக்கிறீங்க, யாராவது கையை தூக்கல எனக்கு தெரிஞ்சிடும், அதனால பக்கத்தில் வந்து நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரோ கையை தூக்கி அப்படியே பேசுவோம். என்னது? யார் யாரோ கையை தூக்கி நீ அப்படிடி நீ இப்படிடா அப்படி கையை தூக்குவோம் பாரு, அதுக்கு மட்டும் நல்ல கையை தூக்குவோம். ஆண்டவருக்காக கையை தூக்க மாட்டோம், வெக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாரு பக்கத்தில் வர போறேன், பாதி பேர் கையை தூக்கல. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர், எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை யாரா சொல்ல முடியுமா? படிக்க முடியுமா? எசாயா 15:15 பாருங்க, நல்ல ஞாபகத்தில் வச்சிடலாம். பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. தவக்காலத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் ஃபாதர். அதை உங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு நேரத்திலும் நீ இல்லத்திலே நுழைகிற போதும், அல்லது கஷ்டமா இருக்கிற போதும், அல்லது வேதனையில் இருக்கிற போதும், குழப்பத்தில் இருக்கிற போதும், வாழ்க்கை போதும் அப்படி என்ற விரக்தியில் இருக்கிற போதும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூரும், என்னை நினைவு கூரும். எனக்கு உதவி அருளும், எனக்கு உதவி அருளும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை துன்புறுத்துவோரை மறுபடியும் அந்த வார்த்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. எனக்கு உதவி அருளும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூரும், என்னை நினைவு கூரும். எனக்கு உதவி அருளும், எனக்கு உதவி அருளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்ஸ் கையை தூக்க மாட்டீங்க பாத்துங்க, அது பாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் உட்காந்துங்களா, எங்க அக்காங்க, நான் அக்கான்னு தான் கூப்பிடுறேன், அதனால தான் உரிமையா சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா இறைவாக்கினர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுகிறீர், நினைவு கூறும். எனக்கு உதவியா, எனக்கு உதவி செய்யும்ன்றார். ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீர் என்னை அறிவீர். அதனால என்னோடு என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மாஸ்க் போட்டுக்கிட்டா யார் யார் சொல்றாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, மாஸ்க் போட்டுட்டா யார் யார் சொல்லலன்ட்டு எனக்கு தெரியும். அதனால மாஸ்க் போட்டு நான் அமைதியாக உட்காந்து இருக்காத. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். இந்த வார்த்தையை தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இப்போ ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட பாட்டு எடுத்து வச்சுக்கங்க. அந்த பாட்டு அப்பா கிட்ட சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே தெரியலப்பா, அந்த பாட்டு எடுத்து வச்சுங்க. நான் 2 வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கையை தட்டி உற்சாகமாக நற்கரணை ஆண்டவரை துதிக்க போகிறோம். அந்த பாடல் முடிந்த பிறகு குணமளிக்கிற ஒரு வழிபாடு, கொஞ்ச நேரத்தில் குணமளிக்கிற வழிபாடு சொல்லுவோம். அந்த நேரத்தில் என்னென்ன கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், முடியல
எனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களோ அந்த குணமளிக்கிற வழிபாட்டிலே நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இறை வார்த்தைக்கு நுழைந்து செல்ல போகிறோம். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. என்ன சொல்ல முடியுமா? மார்க்கு நான் வந்தா விவிலியம் எடுத்து வர வேண்டும், அப்படிதானே? விவிலியம் எடுத்து வர மாட்டோமே. செல்போன் யாராவது தந்துக்கிறீங்க? செல்போன்ல தேடுங்க. இப்ப செல்போன்ல தான் வச்சிருக்கேன் இறை வார்த்தை. நான் சொல்லுங்கம்மா. மார்க் 1:15. நானே வாசிரவா? காலம் நிறைவேறிவிட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இப்படி இறங்கிடுவா. இறங்கினா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிவிட்டது, நெருங்கி வந்துச்சு. விண்ணரசு பக்கத்தில் இருக்கிறது. மனம் மாறணும். நீ ஜெபமாலை போட்டுக்கின்னு கறி சாப்பிடாம அப்புறம் நோன்பு இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லா இருந்தாலும் மனம் மாறவில்லை என்றால், மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், போன வருடம் போலவும் இந்த வருடம் தவக்காலம் கடந்து போகிறது என்றால் வேஸ்ட். நீ நோன்பு இருக்கிறதும் வேஸ்ட், நீ பாத யாத்திரை போனாலும் வேஸ்ட், நீ பூசைக்கு வந்தாலும் வேஸ்ட், வேஸ்ட் 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 வேஸ்ட். பிரைஸ் தி லார்ட். இதான் இன்னைக்கு தலைப்பே. நீங்க நான் உங்களோடு பயணிக்க போகிற தலைப்பு என்னவென்னா, காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நீங்களும் நானும் மனமாறவில்லை என்றால், நீங்களும் நானும் மனம் மாறவில்லை என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்க முடியாது. நீ எத்தனை திருப்பலிலே எத்தனை ஆண்டவரிடம் பக்தியாக இருப்பதை போல நடித்து கொண்டிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று, நீதிமொழி புத்தகம் 28வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. விவிலியம் எடுத்துட்டு வரல அப்படின்னா நம்முடைய கால்கள் அழகானது இல்லை. மடிமாக சொல்கிறேன், விவிலியம் நாம் எடுத்து வருவதற்கு தயங்குகிறோம் என்றால் நம்முடைய கால்கள் அழகானது இல்லை. இப்போ மட்டுமா அழகாவா இருக்குது ஃபாதர், எங்க கால் அழகா இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களாம் செரு போட்டு இருப்பீங்க, ஆனால் உங்க கால்கள் அழகான. பிரியமானவர்களே, இறை வார்த்தை சுமப்பதற்கு நீங்களும் நானும் தயங்குகிறோம் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தையை சுமங்கள். படிக்கவில்லை என்றால் கூட இறை வார்த்தை சுமந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நான் சொன்னேன் நீதிமொழி புத்தகத்தில் 28:13. யாரும் வாசிக்க முடியுமா? 28:13 நீதிமொழி புத்தகத்தில் வர மைக்கேல் அடிக்கு பரம்பரை வந்து பாருங்க. நீதிமொழி புத்தகத்தில் 28:13 தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மனம் மாறுவது என்றால் என்ன? மீட்டு கவிச்சியை ஒதுக்குவது அல்ல, சாப்பாடை ஒருவேளை ஒதுக்குவது அல்ல. இதை ஒதுக்குறோம் அதை ஒதுக்குறோம் அது கிடையாது. குற்றப்பழிகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், இதை எந்த மனிதன் ஒதுக்குகிறானோ, எந்த மனிதர்கள் ஒதுக்குகிறார்களோ, யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ, செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள்தான் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுவார்கள். 28:13 வாசிக்கிறோம். நீ கறி சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிட்டா கேட்டா போ. நீ இங்கிருந்து அச்சரப்பாக்கமோ, இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கோ, இங்கிருந்து பக்கத்து வீட்டுக்கு பாத யாத்திரைக்கு போனா போ, போகட்டியா போ. நீ சாப்பிட்டா இரு, சாப்பிடாமலா இரு, எது வேணா பண்ணு. ஆனால் அதை செய்து கொண்டே பாவத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்றால் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இறை வார்த்தை யோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரம்
13வது இறை வார்த்தை, யோவேல் இறை வாக்கினர் 2வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. நான் வாசிக்க முடியுமா? நான் வாசிக்கவா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இதான் அர்த்தம். 3 இறை வார்த்தை சொன்னேன். 3 இறை வார்த்தை யாருன்னா சொல்ல முடியுமா? இறை வார்த்தை சொல்ல முடியுமா? மார்க் 1:15 என்ன சொல்லுது? மனமாறுன்னு சொல்லுது. ஓகே. 2வது நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது? குற்றப்பழிகள் நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு விடு, ஆண்டவர் இரக்கம் பெறுவாய். 3வது எசேக்கியேல் யோவேல் 2:13 என்ன சொல்லுது? உங்களுடைய உடைகளை கிழித்து கொண்டு வர வேண்டாம். பாதி பேர் பார்க்கணுமே அந்த தவ காலத்துல யாரு பெத்த புள்ளையோ அப்படின்ற சோகமா இருப்பாங்க. ஏமா அப்படி சோகமா இருக்கிற? நான் தவ காலத்தில் இருக்கிறேன். அப்படியே 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 நடப்போம். அப்படி அப்பெல்லாம் பாஸ்டா எடுப்பாங்க, அப்படியே பொறுமையா நடக்கும். என்னம்மா தவ காலத்தில் இருக்கிறேன்? கொஞ்சம் சத்தமா தான் பேச, சத்தமாலாம் பேசக்கூடாது. தவ கால இந்த நடிப்புலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேணான்றார். இந்த நடிப்புலாம் வேணாம். உன் இதயத்தை கிழிச்சிட்டு வா, இதயத்தை மாத்து, இதயத்திலிருந்து வெளியே வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். நீ மேல போட்டு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஜிகினா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஜிகினா வேலைலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது இல்லை. மேல அப்படியே மழிப்புறத்துல வேணாம், சும்மா வர நடிப்பதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள் அல்ல, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த 3 இறை வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 இறை வார்த்தை, 3 இறை வார்த்தை ரொம்ப மனசுல வச்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு இறை வார்த்தை சொன்னேன். என்ன இறை வார்த்தை அது? எசாயாவா எரேமியாவா? எரேமியா 15:15 சொல்றார், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நீ என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். அந்த 4 வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சேர்ந்து சொல்லலாமா? என்ன ஆச்சு நம்ம? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். எல்லாருக்கும் ஆயில இருந்து குத்த போறேன் பாருப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தையை சொல்றதுக்கு அப்படியே பப்பன்றீங்க சத்தமா. என்னுடைய சொந்த பந்தங்கள் நீங்கள் எல்லாம், என்னுடைய தாய்மார்கள், என் தந்தைமார்கள், அந்த உரிமையோடு தான் கேட்குறேன். சத்தமா நல்லா வாய் திறந்து, ஆண்டவர் உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுதும், அப்புறம் எனக்கு உதவி அருளும். ஸ்டார்ட். இந்நேரம் சினிமா பாட்டு சொல்லி பாரு, இன்னும் சினிமா பாட்டு என்ன சொல்லி பாரு, எல்லாம் அப்படியே பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லோரும் எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நிற்போம். நல்ல கையை தட்டி உற்சாகமாக, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். பாடல்களோடு எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, முட்டி வலிச்சாலும் எழுந்து நில்லுங்க, ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி பாப்போம், ஜோரா கையை தட்டி நல்லா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடி, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். பல்லமா எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாசம. ஹalleluya, ஹalleluya. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹalleluya. எந்த தீங்கும் தீண்டா. மடிமாக எல்லோருமா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இயேசுவே, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya. ஆண்டவர் பார்த்து, நேசரின் ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம், இந்த தவ காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மீது பல வேண்டும். நற்கருணை ஆண்டவரே இனியும் காக்கிறவராக. உலகிலே இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், வல்லமையான இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிங்கள். ஆமென். நல்ல கை தட்டுவோம். ஆமென்.
நேசரின் ரத்தம் என் மேலே அமே நெருங்காது சாத்தான். ஹalleluya. நேசரின் ரத்தம் என் மேலே அமே நெருங்காது சாத்தான். சலமா அமே பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நல்ல கையை தட்டுவோம். ஆமென். நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. மடிமாக எல்லோருமாய் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. இயேசுவே எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நல்ல கை தட்டுவோம். இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஆமென். அப்பா என்னை இறக்கி வாரும். யமயனம் இயேசுவே ஹalleluya ஹalleluya. மடிமாக கோட்டைக்குள்ளே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. எல்லோரையும் ஆசீர்வதித்தல். கர்த்தரின் பாடுகளாக நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியின் அதிகமாய் செயல்படுவோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அனைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாய் இருக்கிறார். ஆவி ஆத்தும சரீரம் எல்லாம் குற்றமின்றி காக்கின்றார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, தொடங்கினவர் முடித்து விடுவார். சொன்னதை செய்து விடுகிறார். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம். துணையாளர் செல்கிறார். ஹalleluya. இயேசுவே இயேசுவே இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் சிலுவையே, இயேசுவின் நற்கருணையே, அபிஷேகத்தை அணைப்பவரே, ஆறுதலின் தேவனாக இருப்பவரே, பாவத்தில் எங்களை விடுவிப்பவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. இதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் நற்கருணை ஆண்டவர் அருகாமையில் நின்று பார்க்கணுமோ வாங்க, பக்கத்தில் வாங்க. குணமளிக்கிற ஒரு வழிபாடு இது, விசேஷமானது. இந்த கேமராவுக்கு முன்னாடியில் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா ஓரமாக இல்லை, பக்கத்தில் வாங்க. ஒரு 3-4 நிமிடங்கள் யாரை பக்கத்தில் வந்து ஆண்டவரை பார்க்கணும், தூரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு உங்கள் இடத்துக்கு நீங்கள் அமருங்கள். குணமளிக்கிற வழிபாடு. பிரியமானவர்களே, இதில் செபிக்கிறவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஏனென்றால் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்க போகிற ஒரு வழிபாடு. ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்க போகிறோம். இந்த வெள்ளை நிறத்தில் வட்ட வடிவில் உண்மையாய், விசுவாசமாய், நம்பிக்கையாய், ஆரவாரமாய், பிரசன்னமாய், நம்பிக்கை தரக்கூடிய, ஆவியானவரை தரக்கூடிய வல்லமையான இயேசு கிறிஸ்து இங்கே இறங்கி வரப்போகிறார். பக்கத்தில் வரவங்க வாங்க, இல்லை அங்கிருந்து நின்று கொண்டோ நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். வல்லமையான இயேசு கிறிஸ்து இம்மட்டும் உதவின எபினேசர் என்று பாடியிருக்கிறோம். இனியும் நம்மை காக்கிறவராக, தேவனே ஒளியும் மீட்பருமாய் இருப்பவரே, யாருக்கு நான் அஞ்ச போகிறேன்? அவரே என் வாழ்வின் பலனாய் இருக்கிறார். யாருக்கு பயப்பட போகிறேன்? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசராக இருக்கிறார். ஆயனை போல நடத்துகிறவராக, அபிஷேகம் செய்கிறவராக, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது நம் ஆண்டருடைய விசுவாசம், ஆண்டருடைய கிருபை, ஆண்டருடைய அருள் அனாதை சினாகத்திலே இழுத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் இதோ அர்ச்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் நம்முடைய 2 கரங்களையும் தலை மீது வைப்போமா? கூச்சப்படாதீங்க. பக்கத்தில் யார் நிற்பாங்க, யார் பார்க்குறாங்க, நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ உத்தியோகத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா, அதெல்லாம் இங்கெல்லாம் செல்லாது. ஆண்டவர் முன்னாடி எல்லோருமே, ஆண்டவர் முன்னாடி எல்லாருமே சரி சமம். ஆகவே எல்லோரும் யாருக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ
யாருக்கெல்லாம் வல்லமை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க எல்லாரும் தலைமீது வச்சுக்கிங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா நோய் நொடிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்க போகிறார். பேய், பிசாசு, பில்லி, சூனியம், திருமண வரம் இல்லாத குழந்தை வரம் இல்லாதவர்கள், பிரச்சனை, கடன் தொல்லை என்று ஏராளமான பிரச்சனைகளோடு இருப்பவர்களே எல்லோரும் நம்முடைய 2 கரங்களையும் தலை மீது வையுங்க. சொல்லி வாய் திறந்து இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே வாய் திறந்து சொல்லு. கவலைப்படாத, கூச்சப்படாத, ஆண்டவர் முன்னாடி கூச்சப்படாதீங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. எப்போ வருவீரோ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வர போறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வில் எப்போ வர போறீங்க? வல்லமை தருகிற இயேசு கிறிஸ்து எப்போ வர போறீங்க? வல்லமையான இயேசு கிறிஸ்து என் உடலில இறங்குங்க. எப்போ வருவீங்க ஆண்டவரே? எப்போ என் வாழ்க்கை இருக்க போறீங்க? எப்போ வர போறீங்க? வாங்க, இன்றைய நாளிலே விடாமல் போக மாட்டோம், உங்களை தொடர போகிறோம். இயேசுவே வாங்க என்று கேளுங்க. ஆண்டவர் கிட்ட கேளுங்க. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? சொல்லிட்டே இருங்க. இயேசுவே சொல்லிட்டே இருங்க. விடாதீங்க, ஆண்டவர் விடாதீங்க. ஆண்டவர் சிக்கனை பிடித்தீங்க. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். ஆண்டவரை பார்த்து எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா இயேசுவே, ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுசாமத்திலே, காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுசாமத்திலே, என் ராஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, என் ராஜாவே, கண்ணீரோடு செவிங்க. பள்ளத்தாக்கில் லீலியே, என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசையா, முடியல ஆண்டவரே, ஏசையா வாங்க ஆண்டவரே, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, கேளுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், என் பிரச்சனை நீங்கணும், என் கடன் தொல்லை நீங்களும். எப்ப வர போறீங்க? ஏசையா, ஆண்டவரை கேளு, விடாத. ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்பத்தான் வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். பாருங்க, உடலில் இருக்கிற எல்லா குறைபாடும் நீக்க போறார். அப்படியே ஜெபித்து கொண்டே இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்போமே. இயேசுவே, என் பையனை ஆசிர்வதிங்க, என் பொண்ணை ஆசிர்வதிங்க, என் அப்பாவை ஆசிர்வதிங்க, என் அம்மாவை ஆசிர்வதிங்க. வல்லமையான தேவனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. கேட்கிற ஜெபங்கள்லாம் கேட்கணும். இயேசுவே, முடியலப்பா, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முடியல ஆண்டவரே, உனக்கு தெரியுமே. வாசிக்கிறோமே எரேமியா புத்தகத்துல 15:15, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் வந்தா போதும். எப்ப வருவீங்க? எப்ப வர போறீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கிற, நீ வந்தா போதும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் குடும்பத்துல நீங்க வந்தா போதும் இயேசுவே என்று நான் சொல்லுகிற போது நீ வந்தா போதும் ஆண்டவரே. காலையிலே, மதியானத்திலே, வாங்க, எல்லா நேரத்திலும் வாங்க, இரவிலே, நடு சாமத்திலே, எல்லா நேரத்திலும் ஆண்டவரை அழைக்கணும். என் ராஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, இயேசுவே,
என் ராஜாவே பள்ளத்தாக்கிலேயே என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே. அப்பா என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே. இயேசுவே நற்கருணை தேவனே, ஏசையா வாங்க என் ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ ஜோரா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. நல்லா கை தட்டுங்க. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. எரேமியா 15:15 என்ன சொல்கிறது? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுகிறீர், அப்புறம் எனக்கு உதவி செய்தலும். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். மனசுல ஒரு பாரம் இருக்காது, மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, நீர் என்னை அறிந்திருக்கிறீரே, என்னை நினைவு கூர்ந்தருளும், நீ என் கூட இந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆண்டவர் நம்பிக்கையோடு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள இறைவா எங்களுக்கு வரம் தாராம் என்று சொல்லி அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயிர் கீதம் பாடி இறைவனை மகிமைப்படுத்தும். இறைவன் துணை வேண்டி தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார். முழந்தால் படியிடுவோம், மாண்புயிர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமாக அனைவரும் வலது கரங்களை உயர்த்தி இறைவன் தருகிற இந்த இறுதி ஆசிரை நாம் முழுமையாய் பெறுவோம்.